ஸோ விஜய் வந்து ஒரு ப்ராடக்டா இருக்கிறாரு, அதை எடுத்து போய் மார்க்கெட் பண்றாங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த ப்ராடக்டை கொண்டு போய் நீ உட்கார வச்சீங்கன்னா அது எப்படி நிர்வாகம் பண்ணும்? லக்ஸ் சோப்புன்னு ஒன்று கொண்டு வந்து முதலமைச்சர் ஆகிட்டோம். லக்ஸ் சோப்பை நிர்வாகம் பண்ணுமா? தலைமை பண்புன்னு சொல்றேன்ல, அந்த தலைமை பண்பு பெரியார்ட்ட இருந்தது. அவர் அதை சமூகத்தின் உணர்வாக மாற்றினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வழியாக தமிழ் உணர்வை ஊட்டி, அதுதான் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கம்ன்றான். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம்லாம் அப்போ உருவானதுதான். தமிழ் உணர்வையும் இந்த மண்ணுக்கு ஊட்டினாரு, தமிழ் தேசிய உணர்வையும் வந்து உருவாக்கி இருக்கிறார். தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அங்கிருந்து தோற்றம் பெறுது. இப்போ 67 நடந்தது மீண்டும் நடக்கும், 77 நடந்தது மீண்டும் நடக்கும்னு எல்லா மேடையிலுமே அதை சொல்றாங்க. இப்போ 67 நடந்ததுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய போராட்ட வரலாறு இருக்கு. ஆமா, எந்த உழைப்பும் இல்லாமல் ஏற்கனவே உழைத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பலன்களை திருடிக் கொள்வது என்ற பண்பு மட்டுமே இருக்கு. நான் உழைத்து நான் அதன் பலனை பெறணும் அப்படிங்கிற நேர்மையான எண்ணம் அவர்கிட்ட இல்லை. எவனோ உழைச்சி வச்சிருப்பான், அந்த உழைப்பை எல்லாம் அந்த அங்கீகாரத்தை எல்லாம் நான் திருடிக்கணும், பெரியாரை தூக்கிக்கணும், எம்ஜிஆரை தூக்கிக்கணும், அண்ணாவை தூக்கிக்கணும், காமராஜரை தூக்கிக்கணும், இப்படித்தான் அவர் வந்து நினைக்கிறார். இது ஒரு கொள்கை திருட்டுன்னு எடுத்துக்கலாம். கொள்கை திருட்டு மட்டும் இல்லை, உழைப்பு திருட்டு. அவங்க டிவிக்கேன்னு கத்துறதுக்கு மட்டும் தான் தெரியுது, கருத்தியல் ரீதியா எதுவுமே தெரியல. இல்லை, அவங்களை அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்ததுக்கு பிறகு இந்த உலகம் வேற, யதார்த்தம் வேற, நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற, தலைவர் வேற, இது ஒரு டம்மி, இது நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்குது. அட்டை தாஜ்மஹால் அது சிறப்பான ஒரு உதாரணம். ஆமா, அதுக்கு தான் கடுப்பாயிட்டாரு. விஜய் தன்னுடைய கட்சியை ஓன் பண்ணவே இல்லை, அவர் ஒரு விருந்தாளியை போல நடந்து கொள்கிறார். கட்சியோட ஓனர் யாரு? புஷி ஆனந்த். அவருக்கு என்ன செய்ய தெரியும்? ரசிகர் மன்றம் நடத்த தெரியும். அப்படி எம்ஜிஆருக்கு வந்து போராட்டத்தில் கலந்துகிட்ட பெரிய வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அந்த பாப்புலாரிட்டியை வச்சு திராவிட இயக்கத்தின் வரலாற்றை ஓன் பண்ணி அதிகாரத்தை திருடி கொள்ள முடிஞ்சதில்லை. ஒருத்தர் வரார், ஊர்ல இருந்து கிளம்பி மஞ்சள் பேத்திட்டு வந்து நிற்கிறார். அண்ணா உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு சரின்னு சொல்லிடுவாரா? அவர் ஒரு 10 படத்துல வேலை செஞ்சிருக்கிறாருங்க, மொதல் படம் பண்றாரு, வாய்ப்பு கொடுப்பாரா? நிறைய பேர் விஜய் வச்சு படம் எடுத்துருக்கிறாங்கல்ல, அவங்க அதுக்கு முன்னாடியே விஜய்க்கு கதை சொன்னவங்க தான். நீ ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, அதை பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்றார். அப்போ நாங்களும் அதை தானே சொல்லணும். நீ உஷாரா இருக்கிறல்ல, பணத்தை நீ போடுற அப்படின்னா அந்த பணம் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிற, அடுத்த படத்துக்கான சம்பளம் வேணும்னு நினைக்கிற அப்படின்னா நாங்கள் எங்களை 5 வருஷம் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு இருக்குது, எண்ணத்தான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஸோ அந்த பாட்டு வந்த சூழல் வேற ஒன்றா இருக்கலாம், அந்த களம் வேற ஒன்றா இருக்கலாம். ஆனால் அந்த பாட்டுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு தலைவன் நம்ம கூட இருப்பான், அந்த தலைவனை நம்பி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்குமே எல்லா கட்சி தொண்டர்களுக்குமே உண்டு. ஆனால் விஜய் ஒரு தலைவராக மாறுறப்போ பல சிக்கல்கள் வந்து உருவாகுது. அவர் உண்மையாகவே ஒரு தலைவன் என்ற தகுதி அவருக்கு இருக்கிறதா? இப்போ கரூர் பிரச்சனைல விட்டு போயிட்டாரு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்ம விஜய் நோக்கி கேட்க வேண்டியதா இருக்குது. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற வழிகாட்டுதல்லாம் இருக்குதா? இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளர்லாம் பேசும்போது களத்துக்கு வாங்க, களத்துல வந்து மக்களோட மக்களா நில்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால என்ன கிடைக்க போகுது? களத்துக்கு வர்றதுனா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம், இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கிறார். அதில் வந்து சொல்கிறாரு, திடீர்னு நான் ஷாக்காயிட்டேன், வந்து நம்மளெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய ஓட்டுரிமை இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படிலாம் வந்து எனக்கு உறுதி செய்யப்படலை, அதுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஷாக் ஆனது தான் எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது 2 மாசமா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. பீகாரில் வந்து இதன் மூலமாக 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக 20 மாவட்டங்கள், அதில் வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் செல்வாக்குள்ள மாவட்டம், இஸ்லாமியர்களும் யாதவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, இங்கே தான் 70% வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் பாதிப்பை நம்ம வந்து தேர்தல் ரிசல்ட்டில் பார்த்தோம். 1,86,00,000 ஓட்டு வாங்கி என்டிஏ கூட்டணி 202 சீட்டு ஜெயிச்சிருக்குது. இவங்க 1,80,00,000 வாக்குகள் வாங்கி இவங்க தோத்துருக்கிறாங்க. மொத்தமே 30 சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இருவருக்கும் இடையிலான ஓட்டு சதவீதம் 6 லட்சம். இதுல இன்னொரு குளறுபடி வேற, அவங்க வந்து 7,42,00,000 வந்து வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுல 66% ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து 7,45,00,000ன்றாங்க. ஆக்சுவலா ஓட்டர்ஸை விட எண்ணிக்கை அதிகமாக ஓட்டு போட்டவங்கன்னு வருது. அப்புறம் எப்படி 66% அது வருது? எனக்கு இது புரியல. ஓட்டர்ல இருந்து நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு
3 லட்சம் அதிகமா வருது அப்படின்னா அது 100% மேல வரணும். 100% ஓட்டர்ஸ் அதுல 103% ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னு வரணும். அப்போ இதுல பெரிய மோசடி நடந்திருக்குது. இந்த நம்பர்ஸ்ல ஒரு மோசடி, ஏற்கனவே 65 லட்சம் பேர் நீக்கினதுல ஒரு மோசடி, இவ்வளோ நடந்திருக்கு இல்ல. இப்போ இது எதுவுமே தெரியாதது போல ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு அதனாலதான் அதிர்ச்சி ஆகுது. வாக்குரிமைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது இன்றைக்கு வந்த பிரச்சனை கிடையாது. ஆமா, இது 2 மாசத்துக்கு முன்னாடியே பேசப்பட்டு இதுக்கு திமுக அரசு அவங்க அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டினாங்க. அதுல நாங்கள் கலந்து கொள்ள முடியாது, எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு நாங்க தனியா போராட்டம் நடத்திக்கோன்னு சொன்னீங்க. நாங்க வழக்கு போட்டுக்கோன்னு சொன்னீங்க. நீங்க வழக்கும் போடல, போராட்டம் நடத்தல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஷாக்கா வரீங்க. ஜென்சி கிட்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க உங்களுக்கு தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். திமுக தில்லுமுள்ளு பண்ணுது அப்படிலாம் சொல்றீங்க. தில்லுமுள்ளு பண்ணுதுன்னா என்ன தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னு சொல்லணும். இல்ல அதான் சொல்றாரு, அந்த ஃபார்ம் நம்மளுடைய டிவிக்கு தொண்டர்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி தம்பி? இப்போ உங்க வீட்டுல ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா, அப்பாவுக்கு வந்துருச்சு, தாத்தாவுக்கு வந்துருச்சு, பாட்டிக்கு வந்துருச்சு, அக்காவுக்கு வந்துருச்சு, அண்ணனுக்கு வந்துருச்சு, தம்பிக்கு மட்டும் வரலையா? ஃபார்ம் கொடுக்குறவங்க அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ஊழியர்கள். அப்படிதானே? அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ஊழியர்கள். அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க போய் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுல அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. யாரு கட்சிக்காரனுக்கு தெரியும். இப்ப பிஜேபி காரன் அவன் கட்சியில வச்சிருப்பான், திமுக காரன், அதிமுக காரன், எல்லா கட்சிக்காரனும் அவன் ஒரு வாக்காளர் டாக்குமெண்ட் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இது நம்மளால. இது அவங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. அது எப்படி டிவிக்கே மட்டும் புறக்கணிச்சாங்க? அப்படி புறக்கணிக்க முடியுமா? சாத்தியம் இருக்குதா? அப்ப என்னன்னா அதுல ஒரு நொல்ல சொல்றது, அவதூறு பண்றது. ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு. இப்ப பார்த்தா அவங்க அறிவு திருவிழா நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க அவதூறு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தலைவர்ன்ற கெப்பாசிட்டி அவர் இல்லைன்னு ஏன் சொல்றேன்? இதுல இருந்து நான் சொல்றேன், திமுக என்ன செய்யுது? எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வந்தது. இங்க மட்டும் பேசல, அங்க நடந்த போராட்டத்திலையும் போய் கலந்துக்குச்சு. யாரு? முதல்வர் ஸ்டாலின் போறாரு, அவர் போய் பேசிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, வழக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வார் ரூம் கிரியேட் பண்றாங்க. களத்துல இதுக்கு யார் யார் பொறுப்பு, ஒவ்வொரு மாவட்டமா பிரிச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு யார் பொறுப்பு, பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவங்கள எத்தனை பேர், அதுல 2 பேர் இருந்தா போதும். ஆனா இவங்க 10 பேரை போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டு எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க, அதை உத்தரவாதப்படுத்துங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு, இதோட வேலை முடியல, இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. யார் யார் எடுத்துப்பாங்க, யார் யார் நீப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதுக்கு பிறகு ஒண்ணு வரும், ஒரு தற்காலிக வாக்காளர் பட்டியல் ஒண்ணு வரும். அப்ப அதை பார்த்துட்டு யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் இல்லை, அதை கண்டுபிடிச்சு அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்து மறுபடியும் போய் சேர்க்கணும். இது வரைக்கும் 1.5 மாசம் வேலை. இந்த 1.5 மாசம் வேலை செய்யறதுக்கான உங்களுக்கு டீம் இருக்குதா? அவங்க என் கட்சிக்காரன், உன் கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன்லாம் பார்க்கல, டிவிகே மெம்பர்னு பார்க்கல, சின்ன பையன் இவனுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டான்னு பார்க்கல. அத்தனை பேர்த்துக்கு இறங்கி திமுக வேலை செஞ்சுட்டு இருக்குது. காங்கிரஸ் கூட வேலை செய்யல. தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டின் ஜனநாயக உரிமை அனைவருக்கும் உண்டு, அதை பாதுகாக்கணும்னு களத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு, இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்யற வேலையாது, பிஎல்ஓ ஏஜென்ட் செய்ய வேண்டிய வேலை, மாவட்ட நிர்வாகம் செய்யணும். உங்களுக்கு ஒன்றிய செயலாளர் கிடையாது, வட்ட செயலாளர் கிடையாது. அப்ப மாவட்ட செயலாளர் தான் அத்தனையும் பார்க்கணும். உங்களுக்கு வினோதமா 20 மாவட்டம் 200 மாவட்டம் இருக்குது. அப்ப 200 மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அவர்கள் மூலமாக பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்ன்றவங்க அவங்களுக்கு தெரியாது இல்ல. டேட் நோட்டிபிகேஷன் விட்டு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆமா, அவங்க சொல்லி 10 நாள் ஆகுது இல்ல, இன்னும் 20 நாள் தான் இருக்குது. நீங்க அறிவிப்புக்கு முன்னாடி நீங்க வேலையை தொடங்கி இருந்திருக்கணும். அப்பதான் முதல் நாள்ல இருந்து நீ வேலை செஞ்சிருக்க முடியும். அப்படி இல்லை, 10 நாள் கழிச்சு. இப்ப ஏன் பயம் வருதுன்னா, இப்ப திமுக ஊழியர்கள் அவங்க களத்துல எல்லாரோடையும் இப்ப வேலை செய்யறாங்க. அதிமுக ஆதரவாளர்கள் இவங்களை கொண்டாடுறாங்க, எம்எல்ஏ வரைக்கும் பாராட்டுறாங்க, டிவிக்கு ஆதரவாளர்களும் பாராட்டுறாங்க. அத்தனை எதிர்கட்சியில பிஜேபி ஆதரவாளர்கள் கூட திமுக காரங்க தான்ப்பா களத்துல வேலை செய்யறாங்க. அப்படி வரும்போது நாங்க வேற சில பிரச்சனைகள் சொன்னாலும் அதை செஞ்சு கொடுக்குறாங்க, சரி பண்றாங்க. சில அதிகார மட்டங்கள் உள்ள பிரச்சனைகள், தொடர்புகள், அதெல்லாம் கூட அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப 75 ஆண்டு காலம் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களையும் 2024 கட்சி ஆரம்பிச்ச கட்சியும் ஒன்னா ஒப்பிட முடியாதுல்ல. கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனுபவமும் இந்த அனுபவத்தையும் நான் ஒப்பிடல. ஆனா கண்ணோட்டம்,
இவங்கள மாதிரி இவங்க சிறப்பா வேலை செய்யலைன்னு சொல்லலாமே தவிர, அவங்க வேலை செய்யறாங்க, நீ வேலையே செய்யலன்றது என்ன பெரிய பிரச்சனை இல்லை. அதிமுக வேலை செய்யலைங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறேன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டு காரி துப்பி அவரு ஜட்ஜு அவரை காரி துப்பி இதெல்லாம் ஒரு வழக்குன்னு கொண்டு வராது அப்படின்னு சொல்லி வேற ஒரு பிரச்சனை இருக்குது இப்போன்னு அனுப்பி விடுறாங்க. அவன் ஆதரிக்கிறான், அவனால போல. எதிர்க்கிறவன் களத்துல நிக்கணும்ல. நான் திமுகவும் டிவிக்கவும் தான் போட்டி அப்படின்னா களத்துல எங்க? நான் அதை தான் சொல்றேன். களம்ங்கிறது ரொம்ப முக்கியம். களங்கிறது எல்லாத்துலயும் தலைவர் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. ஒரு லீடர் வந்து எல்லா பக்கமும் இப்போ கப்பலுடைய கேப்டன் வந்து துருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா கேப்டன் கண்ட்ரோல்ல கப்பல் இருக்கணும்ல. இப்போ களத்துல செயல்படுறதுனா என்ன? இப்போ அஜித்குமார் ஒரு வழக்கு வருதுன்னா அதுக்கு போராட்டம் நடத்தணும். இப்போ ஸ்டெர்லைட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா போராட்டம் நடத்தணும். இப்போ களத்துல வந்து செயல்படுறதுன்னா வெறும் போராட்டம் மட்டும்தானா? அது இல்லை. இப்போ கள செயல்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மொத்த மக்களுக்கும் நான் அத்தாரிட்டி. தமிழ்நாடு லெவலில் ஒரு கட்சி நடத்துறேன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பொறுப்பு. இந்திய லெவலில் ஒரு தேசிய கட்சி நடத்துறேன் அப்படின்னா மொத்த இந்திய மக்களுக்கும் நான் பொறுப்பு. அவர்கள் அத்தனையிலையும் நீ பங்கெடுக்கணும். நல்லது கெட்டதுல இருந்து அத்தனையும் பங்கெடுக்கணும். அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ, அது வந்து ஒரு காவா பிரச்சனை இருக்கலாம், ஒரு லைட்டு எரியல, போஸ்ட் லைட் எரியல, தெருவிளக்கு எரியல, அல்லது வந்து குப்பை இந்த மாதிரி நாரிட்டு கிடக்குது, இந்த மாதிரி உள்ளூர் பிரச்சனையில் இருந்து அது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு, அதை சரி பண்ண போறாங்க. அதை யாரு போய் கேட்கறது? இப்போ சிபிஎம் கட்சிக்காரன் கேட்கறாங்க, சிபிஐ கட்சிக்காரன் கேட்கறாங்க, விசிகே கட்சிக்காரன் கேட்கறாங்கல்ல. அவங்க என்ன இப்போ எதிர்கட்சியா? கூட்டணியில தானே இருக்கிறாங்க. கம்முன்னு இருந்துக்கலாம்ல, எதுக்கு நமக்கு தேவையில்ல அப்படின்னு கம்முன்னு இருந்துக்கலாம்ல. அவங்க அப்படி நினைக்கல. இது மக்கள் பிரச்சனை, இந்த மக்கள்கிட்ட தான் நம்ம போய் வேலை செய்யறோம், இந்த மக்களின் நலன்களுக்காக தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். முன்னாடி நம்ம போராடி ஒண்ணு செய்ய வேண்டி இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. சொன்னா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகாரத்துக்கு நெருக்கமா இருக்கிறோம், அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம், விரைவா செஞ்சு கொடுப்போம். இப்படி செய்யறாங்கல்ல. நீங்க உங்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு நெருக்கமா இல்லாம இருக்கலாம், ஆனா மக்கள் செல்வாக்கை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு, நம்பிக்கையை பெறுவதற்கு நீங்க இந்த வேலையை செய்யலாம்ல. எங்கேயாவது டிவி கேட்காரங்க இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக, பொது பிரச்சனைக்காக இந்த மாதிரி வந்து தாசில்தாரை போய் பார்த்தேன், அந்த மாதிரி கமிஷனரை போய் பார்த்தேன், அல்லது மாநகராட்சி கமிஷனரை போய் பார்த்தேன், அங்கே போய் மனு கொடுத்தேன், இப்படி வேலை நடக்கிறது எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? சோசியல் மீடியாவே போட்டுக்கிறாங்களா? இதுதான் சொல்றேன். ஒரு கட்சி என்ன தடையா இருக்குது இப்போ செய்ய முடியல அப்படின்ற ஒரு விஷயமா, இல்ல போக முடியல அப்படின்ற விஷயமா? லீடர்ஷிப்பே இல்லைன்ற நான் சொல்றது என்னன்னா, டிவிகே கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே வந்தார், ஜெகதீஸ்வரன். அவர் சொன்ன மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? விஜய் தன்னுடைய கட்சியை ஓன் பண்ணவே இல்லை, அவர் ஒரு விருந்தாளியை போல நடந்து கொள்கிறார். கட்சியோட ஓனர் யாரு? புஷி ஆனந்த். அவருக்கு என்ன செய்ய தெரியும்? ரசிகர் மன்றம் நடத்த தெரியும். அவர் வந்து போஸ்டர் ஓட்டுறது, பாலாபிஷேகம் பண்றது, கட் அவுட் வைக்கிறது, டிவிக்கே வாழ்க அப்படிங்கிறது சொல்ல வைக்க முடியும். அவ்வளவுதானே, வேற என்ன செய்ய முடியும்? அப்ப கட்சியை வந்து ஒரு தலைவர் ஓன் பண்ணி மொத்தத்தையும் கண்காணிக்கணும்ல. சிம்பிளா நான் சொல்றேன், இந்த பெரிய கரூர்ல நடந்த பெரிய விபத்துகள்ல மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜயை சுத்தி வந்த நிர்வாகிகள் ஒரு 7000 பேர் உள்ள வந்தாங்கல்ல, அவங்க ஏன் கூட ஓடி வந்தாங்க? விஜய் கண் பார்வையில பட்டணுங்கிறதுக்காக முன்னாடி ஓடி வந்து கை காட்டினாங்களே. ஏன்னா ஒரு நடிகர் ஒரு விஜயை பார்க்கணும், தங்களுடைய தலைவரை பார்க்கணும். தன்னுடைய கட்சியுடைய தலைவர், தன்னுடைய கட்சியை தலைவரை பொதுவில் இந்த மாதிரி வீதிக்கு வரும்போது தான் எட்டி பார்க்க முடியும், அவர் கண் பார்வையில பட முடியுங்கிற நிலைமை இருக்கிறது கேவலமா இல்லையா? இப்ப திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர் ஓடி வந்து எட்டி பார்த்துக்கிட்டு கை காட்டிட்டு இருப்பாரா? அவர் தலைமைச் செயலகம் போவார் அல்லது அறிவாலயம் போவார், அங்க தலைவரோட உட்கார்ந்து எந்த கட்சி தலைவர் வந்தாலும் பாக்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க தானே. யார் பார்க்கணும்னு கேட்கிறேன். கட்சியுடைய தலைவர் யாரை பார்க்கணும்? கட்சியோட தலைவர் மாவட்ட செயலாளர் பார்க்கணும்ல, மாநில நிர்வாகிகளை பார்க்கணும்ல. அவங்கள சந்திச்சு அன்றாடம் என்னென்ன போயிட்டு இருக்குது, என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்குது, இதை கவனிச்சிங்களா? அஜித்குமார் மேட்டர்ல வந்து கேஸ் போட்டிங்களா, அதை ஃபாலோ பண்ணீங்களா, அதுல என்ன ரிசல்ட்டு, என்ன நம்ம வாதம் வச்சிருக்கிறோம், அங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு, இது என்னன்னு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து அன்றாடம் வேலை வாங்கணும்ல. ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில ஒரு சோப்பு சீப்பு கண்ணாடி வைக்கிற ஒரு கம்பெனியாக கூட இருக்கட்டும், அதுல மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தானே ஹெட்டு. அவர் வந்து காலையில என்ன வேலை கொடுப்பாரு? ஒவ்வொருத்தரும் இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், டார்கெட்டு. அடுத்தது என்ன பண்ணுவார்? ஆர்டர் அடிச்சு வரவங்களுக்கு எங்க போகணும் என்னென்னு வேலையை கொடுப்பார். வேலையை கொடுத்தவர் எழுதி வச்சுப்பார், அவங்களும் எழுதி வச்சுப்பாங்க. சாயந்தரம் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரும்போது எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குது, ஏன் குறைஞ்சிது, என்ன பிரச்சனை, அதை சரி பண்ணுற என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் வாங்க, என்னென்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க. அப்போ அதில் சொல்லுவாங்கல்ல, இல்லை போக போக அதெல்லாம் செய்வாங்கல்ல. இப்போ செய்ய மாட்டேன்றாருன்றதுல பிரச்சனை. இப்போ வேறு சமயத்தில் பேசும்போது இந்த மாமல்லபுரம் விஷயத்த வந்து பேசியிருந்தோம். உலகத்திலேயே ஒரு தலைவர் வந்து இது மாதிரி யாரும் பண்ணதில்லை, பாதிக்கப்பட்டவங்களும் நேரடியாக போய் தான் சந்திச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு.
தமிழக அரசியல் வரலாற்றுல பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா, கலைஞர், பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமாவளவன் வரைக்கும் எல்லா தலைவருமே மக்களோட மக்களா நின்று தான் அரசியல் செய்கிறாங்க. அப்படின்றப்போ விஜய்க்கு மட்டும் ஒரு பிரத்யேக குணம், எப்படி சொல்றது, அவருக்கு டேக் இட் கிராண்டடா, அவர் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த கேள்வியுமே கேட்க முடியாத மாதிரி தன்னை நிலைநிறுத்துகிறாரு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, அதுல இருந்து விஜய் எப்படி வேறுபடுறாரு? இல்ல இப்ப இதுல விஜய் புரிஞ்சு கொள்ள வேண்டியதை தவிர விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு தலைவனுக்குரிய குணம்னா என்ன? இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ அவர் வந்து மகாபலிபுரம் கூட்டு வந்து அவங்க இறந்தவர்களுக்கு வந்து துக்கம் விசாரிச்சாரு அப்படின்றதெல்லாம் வந்து அதை தாண்டியே நான் சொல்றேன் என்னன்னா, அது மட்டுமே இல்லை. அவருடைய மொத்த இயல்பு என்னன்னா, அது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவாங்க, அப்புறம் வந்து பாடல் வெளியிடுவாங்க, அப்படி ஒன்று ஒன்றா செஞ்சு அப்புறம் பாடல் வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர், அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா செஞ்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாங்க இல்லையா? இது போலவே எலெக்ஷனையும் ஒரு பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், அவங்களுக்கு பணம் கொடுக்குறது. ஒரு 2 நிமிஷம் வீடியோவுக்கு 40,000 ரூபா 30,000 ரேட் பேசின ஆடியோலாம் நமக்கு வந்தது. இந்த மாதிரி அரசியலையும் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறவரு விஜய் வந்து ஒரு ப்ராடக்டா இருக்கிறாரு, அதை எடுத்து போய் மார்க்கெட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த ப்ராடக்டை கொண்டு போய் நீ உட்கார வச்சீங்கன்னா அது எப்படி நிர்வாகம் பண்ணும்? என்னுடைய கேள்வி அதுதான். ஒரு மனுஷன் நிர்வாகம் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்ட் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? லக்ஸ் சோப்புன்னு ஒன்று கொண்டு வந்து முதலமைச்சர் ஆகிட்டோம். லக்ஸ் சோப்பை நிர்வாகம் பண்ணுமா? இல்லையா? நீ மோந்து பார்த்துட்டு வரலாம், நல்லா இருக்குது, வாசமா இருக்குது, ரோஜா பூ வாசம் அப்படிலாம் சொல்லலாம், ஆனா அது நிர்வாகம் பண்ணாது. இது போலதான் வந்து ஒரு லக்ஸ் சோப்பு மாதிரி தான் வந்து அவர் வந்து ஹை லெவல் லக்ஸ் சோப்பா இருக்கிறார். இப்ப தலைமை என்னன்னு சொல்றேன்னா, உலகத்திலே இப்படி ஒரு தலைவர் கிடையாது. தலைமைனா என்ன, அவங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லுவாங்க. ஆமா, அது இப்போ ஒரு இது சொல்றேன். இப்போ 1937 ராஜாஜி ஜெயிச்சு வர்றார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்தி திணிப்பு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. இப்போ இந்தி திணிப்புன்னு கொண்டு வந்த உடனே ஒரு போராட்டம் நடந்துருச்சா? அப்படிலாம் கிடையாது. இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறார் பெரியார். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா, இதுக்கு இப்போ ஒரு முதல் கட்டமா ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதுக்கு முன்னணியாளர்கள் பலரையும் வந்து பேச வைக்கிறாங்க. அரசு வந்து இறங்கி வர்றது மாதிரி தெரியல. அப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து ஒரு நாடு தழுவியல ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான தமிழ் அறிஞர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். தனித்தமிழ் இயக்கம் நடத்தினவங்க, அந்த மாதிரி வந்து முக்கியமான பல தலைவர்களை நேர்ல சந்திச்சு அவங்களை அழைப்பு விடுத்து அவங்கள வச்சு ஒவ்வொரு பகுதிகளிலையும் போராட்டம். அது அதிகாரின்னு சொல்லுவாங்க, போராட்டத்துக்கு அதிகாரி. ஒரு பக்கத்துல வந்து அழகிரி நிற்பாரு, இன்னொரு பக்கத்துல அண்ணா நிற்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தளபதிகளா களத்துல நின்று அதை மக்கள் மத்தியில வந்து துண்டு பிரசுரங்களா கொடுப்பாங்க, பத்திரிகையில வடிவமைப்பாங்க, அங்கங்க கூட்டம் போட்டு பேசுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் இந்த போராட்டத்தை நடத்தி ஒரு பெரும் சக்தியை வந்து திரட்டி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வெற்றி பெற வைக்கிறாங்க. ஸோ ஒரு பிரச்சனையை மக்களுக்கு எஜுகேட் பண்ணி மக்களையும் தங்களுக்கு ஆதரவா மாத்துறது, மக்களை பங்கேற்க வச்சு தான் அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கிறாங்க. அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க வாபஸ் வாங்குறது மட்டும் இல்லை, அன்னைக்கு ராஜாஜி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கொண்டார். சரி, இது இன்னொரு பக்கம். இந்த பக்கம் வருவோம். 1954 குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாரு, 53 கொண்டு வந்துடுறாரு. அதுக்கும் இது போல 1 வருஷம் போராட்டம். அது குலக்கல்வி திட்டம்னு ராஜாஜி சொல்லல, அவர் பார்ட் டைம் ஸ்கூல் தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் நடத்துற அளவுக்கு நிதி வசதி இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, சாராய கடைகள், அது புதிய கல்விக் கொள்கை. ஆமா, அவர் என்னதுன்னா அன்னைக்கு வந்து மது விலக்கு அப்படிங்கறத சட்டமா கொண்டு வர்றாரு. அப்போ மதுவின் வழியாக வந்த வருமானங்கிறது நின்று போச்சு. அதனால எங்களால பள்ளிக்கூடம் நடத்த முடியல. ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு இன்னொரு கெட்ட காரியத்தை செய்யறாரு. அதனால பள்ளிக்கூடங்கள் நடத்த முடியல. நிறைய பள்ளிக்கூடங்களை நாங்கள் மூடுறோம். ஒரு 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதுல வந்து பார்ட் டைமா காலையில ஒரு டீம் வந்து படிங்க, மதியத்துக்கு மேல ஒரு டீம் வந்து படிங்க, மீதி நேரம் என்ன பண்றது அவங்கவுங்க அப்பா செய்யற தொழில போய் செய்யுங்க அப்படின்னு. அதான் திட்டம். அப்ப இதுக்கு எதிராக இதுக்கு குலக்கல்வி திட்டம், இது அநீதியானது, அக்கிரமமானதுங்கிறது அதெல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி இதுக்கும் 1 வருஷம் மூவ்மெண்ட் நடக்குது. பெரிய போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நெருக்கடி உருவாகுது, ஆளுங்கட்சிகளும் ஒரு நெருக்கடி உருவாகி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் சேர்ந்து ப்ரெஷர் பண்றாங்க. அப்பவும் வந்து ராஜாஜி உறுதியா நிற்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, இங்குள்ள எம்எல்ஏக்கள்லாம் டெல்லிக்கு கூட்டு போய் ஜவஹர்லால் நேரு வந்து காமராஜர் பார்க்குறாரு. பார்த்து அப்போ அவரை நீக்கிட்டு, அவர் பிடிவாதமா இருக்கிறாருன்னா வேற வழி இல்லை, இப்போ அவரை தான் நீக்கினா யார் பொறுப்படுத்துக்கிறது, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமராஜர் அதன் வழியாக முதலமைச்சராக மாறினதெல்லாம் வரலாறு. அவர் வந்து குலக்கல்வி திட்டத்தை நீக்கினது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்றாரு, 12,000 பள்ளிகளை வந்து அதுக்கப்புறம் உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ அன்னைக்கு 12,000 பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாய்ச்சல்.
இன்னைக்கு ஒரு தலைமுறை உருவாயிருக்கு இல்லையா, கற்ற தலைமுறை, எதுக்கு விதை போட்டதுன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய வேலையை வந்து செய்வதற்கு எது காரணமா இருந்தது? தலைமை பண்புன்னு சொல்றேன்ல, அந்த தலைமை பண்பு பெரியார்ட்ட இருந்தது. அவர் அதை சமூகத்தின் உணர்வாக மாத்தினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வழியாக தமிழ் உணர்வை ஊட்டி, அதுதான் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கம்ன்றாங்க. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம்லாம் அப்போ உருவானதுதான். தமிழ் உணர்வையும் இந்த மண்ணுக்கு ஊட்டினாரு, தமிழ் தேசிய உணர்வையும் வந்து உருவாக்கி இருக்கிறார். தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அங்க இருந்து தோற்றம் பெறுது. அடுத்தது என்ன வருது? கல்வி குறித்த ஒரு பெரிய கான்சியஸை வந்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஏழை குடும்பமா இருந்தாலும் சரி, தாலியை வித்தாவது உன்னை படிக்க வைக்கிறப்பான்னு சொல்றாங்க இல்லையா. தாலிங்கிறது பெரிய சென்டிமெண்ட். சொத்தை வித்தாவது படிக்க வைக்கிறேன்றாங்க. வாழ்வோட ஆதாரமா இருக்குது விவசாய நிலம், விவசாய நிலத்தை வித்து படிக்க வைக்கிறேன்றாங்கல்ல. இந்த உணர்வுலாம் எங்க இருந்து வந்துச்சு? படிப்புங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிற கான்சியஸ்ல எங்க இருந்து வந்துச்சு? அது அந்த போராட்டத்தின் விளைபொருள். இதான தலைவன். சரி, உங்களுக்கு வந்து பெரியார் பத்தி எதுவும் தெரியாது, அண்ணாவை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல. இல்ல, அவங்களுடைய கொள்கை தலைவரே பெரியார் தானே. பெரியார் தான். இப்ப திடீர்னு அண்ணாவையும் எடுத்துக்கிறாங்க, எம்ஜிஆரையும் எடுத்துக்கிறாங்க. சரி, எம்ஜிஆரை ஒரு இன்ஃபுளுசர்னு கூட வச்சுக்குவோம். அண்ணா வந்து கொள்கை தலைவர் தானே. உங்களுக்கு திடீர்னு இப்போ லயோலா மணிலாம் பேசி வாங்கி கேட்டினார், ஊடகங்கள்ல பார்த்தோம். நீங்க பெரியார் தானே கொள்கை தலைவர்னு சொன்னீங்க, அண்ணாவை சொல்லவே இல்லையான்னு திடீர்னு சேர்த்துக்கிறாங்க லிஸ்ட்ல. சரி, அண்ணா என்ன பண்றாரு? இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து தொடங்குறாரு. எப்போ தொடங்குறாரு? 1965 தான் இந்தி வந்து மறுபடி கொண்டு வருவது குறித்து பேசி முடிவெடுத்துக்கிறாங்க. எப்போ? அரசியல் நிர்ணய சபையில விவாதம் வருது. விவாதம் வரும்போது இந்தியை தேசிய மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மை ஆதரவு. அப்ப அல்லாடி கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், ஒரு அரசியல் நிர்ணய சபையில ஒருத்தர், அது இல்லாம அரசியல் சாசன வரைவு குழுவிலையும் உள்ள ஒரு அறிவாளி வழக்கறிஞர். இப்ப அவர் சொல்றாரு, இந்தியை திணித்தால் தென்னிந்தியா இந்தியாவை விட்டு போய்விடும். அங்க பெரியார்னு ஒருத்தர் இருக்கிறார், ஈவே ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தென்னிந்தியாவை பிரிச்சு கொண்டு போயிடுவாரு. இந்தியாவின் பெரும்பகுதி இழக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். எந்த அனுபவத்தில இருந்து? 1937-38 அனுபவத்தில இருந்து. ஒரு அரசியல் நிர்ணய சபைங்கிறது அன்னைக்கு அவ்வளவு பெரிய அதிகாரமிக்க இடம். நாட்டின் கொள்கைகளை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருந்துகிட்டு அங்கே இல்லாத ஒரு நபர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது, அவங்க அரசியல் கட்சியே கிடையாது. ஆனா அவர் பிரிச்சுட்டு போயிடுவாருங்க, இது டேஞ்சரு அப்படின்னு சொல்லி அப்ப 15 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க. அதுக்குள்ள செத்துருவாருன்னு நினைச்சிட்டாங்களோ, அல்லது அந்த இயக்கம் வந்து வலுவடைஞ்சு, ஏன்னா சுதந்திர இந்தியா இல்லையா, வலுவடைஞ்சு போயிடலாம் அப்படின்னு கூட நினைச்சாங்க. 15 வருஷம் சொன்னாங்க. ஆனால் 1962 இருந்து அண்ணா அது ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறார். 63 ஜவஹர்லால் நேரு வந்து ப்ராமிஸ் பண்றார், உங்களுடைய உணர்வுகளை மதிக்காம மீறி நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றார். அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை நிறுத்துறாங்க. அப்புறம் அண்ணாவுக்கு அவரு ஜவஹர்லால் நேரு மறைந்ததுக்கு பிறகு மீண்டும் அதை கொண்டு வர போறேன்றாங்க. 64 ஒரு வருடம் இதுக்காக பிரச்சாரம் நடக்குது. கல்லூரிகள் எல்லாம் போய் பேசுறாங்க, பள்ளிகள்ல போய் பேசுறாங்க, தொழிலாளிகள் கூடக்கூடிய இடங்கள்ல பேசுறாங்க, மக்கள் கூடக்கூடிய இடங்கள் பேசுறாங்க, சந்தைகள் இருக்கிற இடங்கள்லாம் போறாங்க, துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாங்க. தொடர்ந்து வேலை செஞ்சு ஒரு கருத்துருவாக்கத்தை செஞ்சு, வெறும் அது மொழி திணிப்பு மட்டுமில்ல, நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிறது, வேலை வாய்ப்பு பறிக்கிறது. அரசு பணியை யாருக்கு வரும்? இந்தி தெரிஞ்சவனுக்கு தான் வரும். இந்தி படிச்சாதான் உனக்கு வேலை, ஏன்னா இந்தி இதுதான் நிர்வாகம் நடக்க போகுது. அப்போ உனக்கு இந்தி தெரியாது. ஒருவேளை சமமா தேர்வுன்னு வச்சாலும் கூட இந்தி பெல்ட்ல உள்ளவன் ஜெயிப்பானா, நம்ம ஜெயிப்போமா? அப்ப நம்ம ஜெயிக்க மாட்டோம். அங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தி பெல்ட்ல கூட பார்ப்பனர்கள் தான் படிச்சவங்களா இருக்கிறான். நம்ம மண்ணில் தான் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை ஓரளவு படிக்க வச்சிருக்கிறோம். அப்படி பார்த்தாலும் யார் வருவா? பார்ப்பனர்கள் தான் வருவாங்க. பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து கூட வளர்க்கறது யாரும் வரப்போறது இல்லை. மொத்த அதிகாரத்தையும் நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி, இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்திச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இந்தியை திணிக்க முடியல. அதன் காரணமாகத்தான் பல மாநிலங்கள் இன்னும் இந்தி திணிப்புக்கு ஆட்படாம முன்னேறுவதற்கும் வாய்ப்பை பெற்றிருக்குது இல்லையா? இப்ப இவ்வளவு போராட்டங்கள் சொல்றீங்களே, இப்ப அதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறாரு விஜய். இப்ப போராட்டம் நடத்துவதற்கு ஒரு டாபிக் இல்ல, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு வெயில்ல போய் நிக்கணும்ன்றாரு. எனக்கு தான் இவ்வளவு பேர் ஆதரவாளர் இருக்கிறாங்க. நான் ஒரு ஆப் ஆரம்பிச்சேன், ஆப்பை கொடுத்தேன், ஒரு கோடியோ உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு நான் வந்து களத்தில் நிக்கணும்? நான் எதுக்கு? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன், நான் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பேன், இதை எல்லா மீடியாவிலையும் பேச வைப்பேன். இதுதான் வந்து அதை நான் காசு கொடுத்து பேச வைக்கிறாங்கலாம் சொல்ல வரல. அது வந்து அதீதமா போயிடும். ஆனா அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் சும்மா ஒரு அறிக்கை கொடுப்பேன், அந்த அறிக்கையை எவனோ ஒருத்தன் எழுதி தருவான், அதில் நான் கையெழுத்து போட்டு நான் கொடுப்பேன், அதை எல்லா ஊடகங்களும் பேசணும்னு எதிர்பார்க்குறேன்.
இப்போ 67 நடந்தது மீண்டும் நடக்கும், 77 நடந்தது மீண்டும் நடக்கும்னு எல்லா மேடையிலுமே அதை சொல்றாங்க. இப்போ 67 நடந்ததுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய போராட்ட வரலாறு இருக்கு. ஆமா, இவருடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த உழைப்பும் இல்லாமல் ஏற்கனவே உழைத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பலன்களை திருடிக் கொள்வது என்ற பண்பு மட்டுமே இருக்கு. நான் உழைத்து நான் அதன் பலனை பெறணும் அப்படிங்கிற நேர்மையான எண்ணம் அவர்கிட்ட இல்லை. எவன் எவனோ உழைச்சி வச்சிருப்பான், அந்த உழைப்பை எல்லாம் அந்த அங்கீகாரத்தை எல்லாம் நான் திருடிக்கணும், பெரியாரை தூக்கிக்கணும், எம்ஜிஆரை தூக்கிக்கணும், அண்ணாவை தூக்கிக்கணும், காமராஜரை தூக்கிக்கணும், இப்படித்தான் அவர் வந்து நினைக்கிறார். இப்ப இதுதான் சொல்றேன், இது அடிப்படையிலே நேர்மை இல்லை. இது ஒரு கொள்கை திருட்டுன்னு எடுத்துக்கலாம். கொள்கை திருட்டு மட்டும் இல்ல, உழைப்பு திருட்டு. திமுக கிளைம் பண்றான்னா 75 ஆண்டு இவரே சொல்றாருல்ல, பழைய பரன்ல இருந்து ஓலையெல்லாம் எடுத்துட்டு வந்து படிச்சு கட்டுறாங்கன்னா அவங்க செய்த சாதனைகள் அவ்வளவு இருக்குது. அவங்க அதிகாரத்துக்கு வருவதற்கு 18 ஆண்டுகள் போராடி இருக்கிறாங்க. நீ களத்துல நின்று வேலை செய்யி, போராடு, மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணு. ஜென் சி கிட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள எஜுகேட் பண்ணு. அவங்க டிவிக்கேன்னு கத்துறதுக்கு மட்டும் தான் தெரியுது, கருத்தியல் ரீதியா எதுவுமே தெரியல. இல்ல அவங்களை அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறார். ஒன்றும் இல்லை, இப்போ திராவிட கருத்தியில புரிய வச்சுட்டா அவன் எங்க இருப்பான்? திராவிட கட்சியோடு தான் இருப்பான், வந்துருவான். அம்பேத்கரை புரிய வச்சுட்டா அங்க இருப்பான், விசிகைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. பல கட்சியில விசிகை மட்டும் தான் அம்பேத்கர் பேசுற கட்சியா இருக்குது. கட்சி தான் சொல்றேன், மீதி எல்லாமே அது வேற. கம்யூனிசம் பத்தி மார்க்ஸ் பத்தி புரிய வச்சிட்டீங்கன்னா எங்க இருப்பாங்க? ஒன்று சிபிஎம் சிபிஐ அல்லது ஏதோ புரட்சிகரவங்க கூப்பிட்டு வருவாங்க. இங்க எதுக்கு இருக்கணும்? இங்க விசில் அடிக்கிற வைப் பண்ற ஆளுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அந்த தகுதி உள்ளவங்க, அந்த தன்மை உள்ளவங்க மட்டும் தான் அங்க போயிருக்கிறான். அவனுக்கு கொள்கையை சொல்லிட்டாலே போதும், அவனுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடும். இருட்டுக்குள்ள இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஆடினாலும் சரி, கண்ணை திறந்துட்டு ஆடினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு, கண்ணை திறந்து பார்த்ததுக்கு பிறகு, இந்த உலகம் வேற, யதார்த்தம் வேற, நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற, தலைவர் வேற, இது ஒரு டம்மி, இது நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்குது. அட்ட தாஜ்மஹால். அது சிறப்பான ஒரு உதாரணம். ஆமா, அதுக்கு தான் கடுப்பாயிட்டாரு. அட்ட தாஜ்மஹால்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்ப நான் ஒரிஜினல் தாஜ்மஹால்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப நம்ம பேசின வரைக்குமே எது ஒரிஜினல் எது டம்மின்னு தெரிஞ்சிடும். ஆமாங்க. இப்படி உதயநிதி பிரச்சாரம் செய்து ஒரு வெற்றியை ஈட்டுவதற்கு அவருடைய பங்களிப்பு இருக்குல்ல. நீங்க உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? அப்படி களத்துல இவர் புதுசா சொன்னாருன்னு ஒரு செய்தி சொல்லுங்க பார்க்கலாம். விஜய்னால இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அண்ணா மூலமா தெரிந்து கொண்ட விஷயங்கள்னு நிறைய இருக்கும். தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் இருக்குது, படிச்சு பார்த்தோன்னா உலக வரலாறையே எடுத்து சொல்லியிருப்பார். பெரியாரால நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்குது. பெரியார் சொல்லிதான் நான் இந்த விஷயங்களை, நிறைய மூட நம்பிக்கைகளை வந்து நான் வச்சிருந்தேன். பெரியாரை படிச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அம்பேத்கர் சொன்னதை படிச்சு அது மூலமா நான் பெரியாரையும் தாண்டி, மார்க்சியத்தை தாண்டி சில விஷயங்களை நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய பார்வை எனக்கு வந்து உதவிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டு இல்ல. விஜய் மூலமா தெரிஞ்சுக்கிட்டது என்ன? எழிலன் சொன்னதுதான், அவர் தற்கொலையெல்லாம் மாத்தல, அவங்க வந்து நம்ம எஜுகேட் பண்ணல அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு அரசுல ஒரு கேப் விழுந்துருக்குதோ. இப்போ நம்ம அண்ணாவை சொல்றோம், பெரியாரை சொல்றோம், இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட இப்போ அந்த கருப்பு சிவப்பு அப்படின்னு ஒரு புக் வந்திருக்கு. அதுல அவருடைய பண்ண உழைப்புகள் எந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சாருன்னு டேட் டு டேட் போட்டிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை அப்படியே நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டோமா? அவங்களை அரசியல் படுத்துறதுல இங்க இருக்கிற கட்சிகள் மட்டும் இல்ல, பல சமூக இயக்கங்களும் தோற்றுவிட்டது அப்படின்னு. அதை தோற்றுவிட்டதுன்னு சொல்றதே தப்புன்றேன். என்ன அப்படின்னா, பெரியாருடைய உழைப்பு, அண்ணாவுடைய உழைப்பு, கலைஞருடைய உழைப்பு, இதெல்லாம் இருக்குது. திராவிட இயக்கம் இன்னொன்னு சொல்றோம் இல்ல, அதுல வந்து எம்ஜிஆர் எத்தனை போராட்டங்களை பங்கெடுத்தாரு தெரியாது. பிரச்சாரத்துக்கு வந்தாரு தெரியும் இல்லையா? சில போராட்டங்களை கலந்துருக்கிறாரு, கைதாகி இருக்கிறாரு, உள்ள போயிருக்கிறாரு, வெளியே வந்திருக்கிறாரு சில இதுல. ஆனா அன்றாடம் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல கலைஞர் பங்கேற்ற வரலாறு தெரியும், கண்ணதாசன் பங்கேற்ற வரலாறு தெரியும். அவரே எழுதியிருக்கிறார் வனவாசத்துல. கள்ளக்குடி போராட்டத்துல வந்து அவர் கைதானது, சிறைக்கு போனது, கலைஞர் கைதானது, சிறைக்கு போனது, சிறையில வச்சுதான் அடிச்சு அவருக்கு ஒரு கண்ணு வந்து பாதிக்கப்பட்டது, எல்லாமே வந்து அப்படியே அவங்க போராடி சிறைக்கு போனாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு, எமர்ஜென்சி காலத்துல போனாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கலைஞர் கைது செய்யப்பட்ட போது கூட இவரை தேடி வீட்டுக்கு போறாங்கன்னா அவர் பெங்களூர்ல இருந்து வந்து அவரே பேசுறேன்றாங்க இல்லையா? அப்படி எம்ஜிஆருக்கு வந்து போராட்டத்துல கலந்துகிட்ட பெரிய வரலாறுலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா அவருடைய பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அந்த பாப்புலாரிட்டியை வச்சு திராவிட இயக்கத்தின் வரலாற்றை ஓன் பண்ணி அதிகாரத்தை திருடி கொள்ள முடிஞ்சது இல்லை. அவர் வந்து சினிமாவுல வந்து தர்மத்துக்கு நடிக்கல இல்ல, அத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு மீண்டும் ஒரு எம்ஜிஆர் உருவாக கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம்ல. அதைத்தான் வந்து அவங்க தொடர்ந்து செய்யறாங்க.
அந்த அந்த முயற்சியினாலதான் விஜயகாந்த் அந்த எழுச்சியை அடைய முடியல. ஆக்சுவலா பெரியாரினுடைய உழைப்பு, அண்ணாவினுடைய உழைப்பு, கலைஞனுடைய உழைப்பை திருடி கொண்டவர் தான் எம்ஜிஆர். நீங்க சொல்ற வாதத்தின்படி அந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு சமூக இயக்கம் இங்க வந்திருக்கணும்ல. இல்ல அப்படி நடக்கக்கூடாதுங்கிற நடந்திருக்கணும்ல. இல்ல அது நடந்ததுனாலதான் விஜயகாந்த் அந்த 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 லெவலுக்கு போலன்றாங்க. விஜயகாந்த் வரும்போது இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் போனாரு. அது கூட்டணி வச்சு போனாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த 30% 35% அவருக்கு வரல. அவருடைய அதிகபட்ச உயரமே எவ்வளோ? 11% தானே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் எப்படி இருக்குதுங்கிறதுல இருந்துதான் சமூகத்துல வேலை செய்யறவங்கிறதையே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ காலங்காலமா உழைச்சிக்கிட்டு வர்றவங்க ஒரு பிரிவு இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்புங்கிறதுலாம் ரொம்ப பிரம்மாண்டமான உழைப்பு. அவங்க உழைச்சிட்டு வர்றாங்க, அதுக்குரிய பலன்களை அவங்க பெறுறாங்களா? திராவிட அந்த பலன் யாருக்கு போகுது? அதை தான் சொல்றேன். அப்போ என்ன பேச வேண்டியிருக்குதுன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உழைப்பவர்கள் யாரு, களத்துல நின்றவர்கள் யாரு, உங்களுக்காக வேலை செஞ்சவங்க உங்க ஊர்ல பார்த்துருப்பீங்க, உங்க தெருவுல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. தோல்ல ஒரு துண்டத்தை போட்டுட்டு கையில ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு போராட்டத்துக்கு போலாம் அப்படின்னு போயிருப்பான் இல்லையா? ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் அங்க வந்து கழிவறையை சுத்தம் பண்ணணும், இங்க வந்து கழிவறை இல்லாம இருக்குது அதை கட்டி கொடுக்கணும், இந்த பக்கம் ஒரு செவுறு இல்லாம இருக்குது அதை செஞ்சு கொடுக்கணும், காவாவை சரி பண்ணணும்னு அன்றாடம் களத்துல நின்று வேலை செஞ்சவன் இருப்பான். அவனை ஆதரிங்க, அவன் தான் உனக்கானவன். இப்போ கமலஹாசன் வந்தப்போ இந்த கேள்வி கேட்டாங்க ஒரு டிவி சேனல்லே, சிந்தன் நினைக்கிறேன், அவர் தான் கேட்டார் அந்த கேள்வியை. இங்க காலங்காலமா களத்துல நின்று வேலை பார்க்குற கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பல்வேறு சமூக இயக்கங்கள் இருக்குது. நீங்க நேரடியா சினிமால இருந்து நேரடியா வந்துட்டு இந்த உழைப்பை நீங்க ஈஸியா எடுத்துக்கிறீங்களோ அப்படின்ற திருட்டு. அதைத்தான் சொல்றேன், உங்களுடைய பாப்புலாரிட்டிங்கிற ஒன்றை வச்சு நீங்க திருடுவது அநியாயமானது. அது திருட்டு மட்டுமே குற்றம் இல்லை, திருட்டுக்கு துணை போவதும் குற்றம் தான். இதை ஆதரிச்சு பேசுறதும் குற்றம் தான், அதை ஆதரிக்கிறதும் குற்றம் தான். அதுதான் நான் இதுல சொல்ல வர்றது. ஒரு தலைமை பண்பு இல்லை, நிர்வாக திறமை எதுலையுமே நிரூபிக்கப்படலை. தன்னளவுலே ஒரு சமூகத்துல வந்து 4 பேரோட உட்கார்ந்து இயல்பா பேச பழக தெரியாதவர் ஐஏஎஸ் ஆபீஸரோலாம் உட்கார்ந்து நாள் கணக்கா மணி கணக்கா விவாதிச்சு திட்டங்கள் தீட்டுவாரு, சட்டங்கள் ஏற்றுவாரு, நாட்டை வழி நடத்துவாருன்னு நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதை ஆதரிச்சு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுன்றாங்க, நல்ல மேய்ப்பர்ன்றாங்க. யாரை மேய்ச்சாரு எனக்கு தெரியல. அவர் புஷி ஆனந்தே ஒழுங்கா மேய்க்கிறாருன்னு நமக்கு தெரியல. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன, ஏன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை அப்படின்றத சொல்லுவாங்க. இல்லைங்க, எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. இப்போ திமுகனா சொல்லவே தேவை, எல்லாருடைய பேரும் தெரியும். அதிமுகவும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்னு இருக்கிறாங்க. ஜெயலலிதா காலத்துல கொஞ்சம் இதுவா இருந்தாலும் அதுக்கப்புறமா தங்க ஒரு பாக்கெட்டா அவங்களுடைய செல்வாக்கு இல்ல அவங்க உண்டு. ஆக்சுவலா ஒரு பில்டிங்ல பேஸ்மெண்ட்டுங்கிறது தலைமை அப்படின்னு சொன்னா, அந்த தலைமையை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களா இருக்கிறது வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் தான். இப்ப ஜெயலலிதா என்னதான் பெரிய லீடர்னாலும் கூட அந்த தேர்தல் நேரத்துல வேலைகளை தலைமை தாங்கி செய்யறது யாருன்னா செங்கோட்டையனா இருப்பார். அது பாக்குறதுக்கு கிண்டல் கிளியெல்லாம் இருந்திருக்கும். எந்த இடத்துல நிக்கணும், ஜெயலலிதா அவருடைய வாகனம் வந்து எங்க நிக்கணும் அப்படின்னு தலையில ரெட்டலை லைட் வச்சிருப்பார். இன்னைக்கு கூட அந்த போட்டோவை நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்க்கலாம். லைட்டை வச்சுட்டு அவர் நிற்பார். அந்த இடத்துக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே இவர் வேலைகளை ஒப்படைச்சிட்டு ஒரு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். அடுத்து என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்றதுக்கு போயிடுவார். இது ஒரு வேலை. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அது என்ன, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வாகம் பண்ற வேலை இருக்குது. இந்த நிர்வாக முறையை அவங்க எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? அதை திமுகல இருந்து கத்துக்கிட்டாங்க. திமுக எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? அது திராவிடர் கழகத்துல இருந்து கத்துக்கிட்டாங்க. அவங்க எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? அது நீதி கட்சியில இருந்து கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பேஸ் இருக்குது, ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்குது. அண்ணா வந்து திடீர்னு திராவிடர் கழகத்துல வந்து தளபதியா மாறல. அவர் வந்து ஏற்கனவே சுயமரியாதை இயக்கத்துல இருந்திருக்கிறார், நீதி கட்சியில இருந்திருக்கிறார், திராவிடர் கழகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த அனுபவத்தின் வழியே அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகிறார். இப்ப தலைமை தாங்குறதுக்கான தகுதி எங்க இருந்து இருக்குது? அனுபவத்துல இருந்து இருக்குது. ஏதாவது ஒரு இயக்கத்துல ஒரு கட்சியில ஒரு 10 வருஷம் வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குது, அதன் அடிப்படையில் நான் ஒரு கட்சி தொடங்குறேன்னா கூட நியாயம் இருக்குல்ல. இப்போ விஜய் ஒன்றும் இல்லை, விஜய் ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வராரு, ஊர்ல இருந்து கிளம்பி மஞ்சள் பைத்திட்டு வந்து நிற்கிறார். அண்ணா உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னா சரின்னு சொல்லிடுவாரா? சரி, அது கூட வேண்டாம். அவர் ஒரு 10 படத்துல வேலை செஞ்சிருக்கிறாருங்க, மொதல் படம் பண்றாரு, வாய்ப்பு கொடுப்பாரா? பாப்பீங்க, கதையை சொல்லு தம்பி, கதையை கேட்டுக்கிறேன், நீ ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு வா, அது நல்லா இருந்ததுன்னா நான் எடுத்து பாத்துக்கிறேன். நிறைய பேர் விஜய் வச்சு படம் எடுத்துருக்கிறாங்கல்ல, அவங்க அதுக்கு முன்னாடியே விஜய்க்கு கதை சொன்னவங்க தான். நீ ஒரு படம் பண்ணிட்டு வாங்க, அதை பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்றார். அப்போ நாங்களும் அதைத்தானே சொல்லணும். நீ உஷாரா இருக்கிறல்ல, பணத்தை நீ போடுற அப்படின்னா அந்த பணம் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிற, அடுத்த படத்துக்கான சம்பளம் வேணும்னு நினைக்கிற அப்படின்னா நாங்க எங்களுக்கு 5 வருஷம் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. இப்போ எதுக்காக நான் இவ்வளவு கவலைப்படுறேன் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அதிபர்,
அவர் யாரு அப்படின்னா ஒரு நடிகர், நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா ஜோக்ஸ் சொல்லுவார், அது எல்லா சட்டையும் பண்ணுவார். அந்த வகையில விஜய் டம்மி தான். பொலிட்டிக்கலா செம சட்டையர் பண்ணுவார், கிண்டல் கேலின்னு நாடு முழுக்க பாப்புலர் ஆகிட்டார். அரசியல் கட்சி தொடங்கினாரு, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. சரி, ஜெயிக்க வச்ச பிறகு என்ன பண்றாரு, அந்த நாட்டையே போர்ல இழுத்து விட்டார். போர்ல இழுத்து விட்டு பாதி நாடு பழிஞ்சு போச்சு. மீதி நாட்டில் உள்ள வளங்களை எல்லாம் அமெரிக்கா கேட்குது. 50% வளங்களை எங்களுக்கு கொடுத்துடணும். இது பெட்ரோலியத்திலிருந்து, நிலக்கரியிலிருந்து, இருந்து ஆயுதங்கள் எங்கிட்ட வாங்கணும். சகல வகையிலையும் கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். பத்திரிகையாளர் ஆமா, வேற வழி இல்லை. அவன் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா போரை நிறுத்தல. இப்போ போரை நடத்திட்டு இருக்குது யாரு? இப்போ போரை நடத்திட்டு இருக்குது அமெரிக்கா இல்லையா? இப்ப அவங்க சொன்னா நின்ற போது, ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பேசிட்டார். யார்கிட்ட பேசினாரு? புட்டின் கிட்ட. அது அலாஸ்காவிலேயே மீட்டிங் நடந்து எல்லாம் பேசியாச்சு, உடன்பாடு எல்லாம் ஆயிடுச்சு. சைன் வாங்கிட்டு நான் வந்துடுறேன் சொல்லும் போதே அதான் சொல்றாரு. அவங்க நான் சொல்ற பேச்சை கேட்டு நாங்க உனக்குன்னா பிரச்சனை சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு நடிகன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, மக்களை ஏமாத்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும். ஆனா அவனால் நிர்வாகம் பண்ண முடியுமா? இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற பேரழிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க சோவியத் யூனியனுடைய இருந்த காலத்துல, அதுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம் மொத்தமா நாசமா போச்சு. அந்த நிலைமை நமக்கு தேவையா? அது சொல்லுவாங்கல்ல, வேலை தெரியாம தெரியாத ஒருத்தவன்ட்டு வீட்டை கட்ட கொடுத்தா என்ன ஆகும்? குடி போன அத்தனை பேரும் குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். ஏன்னா அது எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. இல்ல, இப்போ விஜய் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு, அவர் ஏதோ ஒண்ணு பண்றாரு அப்படின்ற விஷயங்களை தாண்டி, இப்போ தமிழ்நாட்டுல நம்பர் 2 இப்போ திமுகன்னு ஒண்ணு இருக்குன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பலமான கட்சி ஒண்ணு இருக்கணும்ல. நம்ம யாரை நம்புறது? இப்போ திமுகவினுடைய ஆட்சியின் மீது சில போதாமைகள் இருக்கலாம், பல்வேறு குழுக்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கலாம், மக்களுக்குமே கூட ஒரு எதிர்ப்பு இருக்கலாம். அதை வந்து எங்க போய் காட்டுறதுன்னு தெரியலையோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சரி, இப்போ மக்களுக்காக தொடர்ந்து பேசிட்டு வர்ற கட்சி எது? திமுக வேண்டாம். மக்களுக்காக தொடர்ந்து பேசிட்டு வர்ற கட்சி எது? இப்ப நீ கவனிச்சிருப்பல்ல, கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசுது, சிபிஎம் பேசுது, சிபிஐ பேசுது, வேற சொல்லிக்கிற மாதிரி கட்சி இல்ல. அதிமுக ஒரே கட்சி கூட்டணியில இருக்காங்கல்ல. நீ ஆதரிக்கல, அதனால கூட்டணிக்கு போறாங்க. நீ ஆதரிங்க, சிபிஎம்ல மொத்தமா போய் சேருங்க. இப்போ சேர்ந்தீங்கன்னா தேர்தல்ல திமுக ஓட்டு, திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிதான் இருக்குது. நம்ம அதிமுகவுன்னு இப்போ 1 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் அது திமுக எதிர்ப்புல இருந்து வந்த ஓட்டு தான். அது எல்லாருக்குமே அதுதான். அப்படின்றப்போ தங்களோட எதிர்ப்புணர்வை எங்க காட்டுறதுன்னு தெரியாம விஜய் பின்னாடி போயிடுறாங்களோ. சமூகத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும், சமூகத்தை எப்படி மேம்படுத்தணும், வளர்க்கணும், முன்னேற்றணும்னு அவங்க சில திட்டங்களை, கொள்கைகளை வகுத்து வேலை செய்யறாங்க. இதை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஏடிஎம்கே வந்துச்சு. இவ்வளவுதானே. திமுகவை எதிர்க்கிறேன், திமுக எதிர்ப்பாளர்களால் ஓட்டு போடுங்கன்னு வந்திருக்கிறாங்க தவிர இவங்களுடைய திட்டம் என்ன? இப்போ காந்தராஜ் தான் அழகா சொல்லுவார், திமுக என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தது, திட்டங்கள் கொண்டு வந்தது, திருநங்கைகள் பேர் மாற்றத்திலிருந்து கைம்பெண் பேர் மாற்றம் வரைக்கும் நுட்பமா உள்ளதுல இருந்து பெரிய பெரிய திட்டங்கள் வரைக்கும், குடிசை மாற்று வாரியம், அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை கட்டியமைச்சது, நிறைய மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது, மருத்துவமனைகள் கட்டினது, கல்லூரிகளை உருவாக்குனது, தகவல் தொழில்நுட்பத்துறையை கொண்டு வந்தது, தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கொண்டு வந்ததுன்னு நீங்க ஒவ்வொன்றா சொல்லலாம். இந்த பாலம் அவங்க கொண்டு வந்தது, இந்த பாலம் ஸ்டாலின் காலத்துல கட்டப்பட்டதுன்னு நிறைய சொல்லலாம். தமிழ்நாடு அந்த திமுக ஆட்சியில் அந்த பாலங்களை சொல்றதே அவ்வளவு நேரம் ஆகுது, மூச்சு முட்டுதான் இருக்கு இல்லையா? ஆனா அதை நம்மளே பார்த்தோம். ஒரு தடவை நம்ம முக்தார் வந்து தண்ணி குடிக்க வச்சு இதெல்லாம் அறிவிப்பார். கலைஞர் பேரா என்ன செய்தது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பார்ல. இது போல எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சத்துணவு கொண்டு வந்தார். சத்துணவு அதுக்கு முன்னாடி கிடையாதா? காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தது, மதிய உணவு திட்டம்னு அதுக்கு பேர் இருந்தது. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார். அப்புறம் வேற சொல்றது எதுவுமே கிடையாது. அவனுடைய பெரிய மாஸ்டர் ஒர்க், நான் மறுக்கவே இல்லை, மிக முக்கியமான பணி. அன்னைக்கு மதிய உணவுங்கிறது சத்தான உணவா இல்லை, மக்காச்சோளமோ ரவையோ ஏதோ ஒண்ணு அன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்ல செஞ்சாங்க, கேழ்வரகு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க. அரிசி சோறு அப்படின்னு ஒண்ணு கொடுத்தீங்க, அதுல வந்து பருப்பு சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தீங்க. போதாது, சோயா பீன்ஸை வந்து சேர்க்கணும், அது புரோட்டீன், அதை சேர்க்கணும்னு கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் கலைஞர் அதை வந்து அது புரோட்டீன் அது பத்தாது, முட்டை அப்படின்னு சொல்லி முட்டையை கொண்டு வந்தாரு. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இது மட்டும் தானே உங்களுக்கு இருக்குது. ஏன் அவரால் சிந்திக்க முடியலன்னு கேட்குறேன். அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள் எல்லாமே கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்த அதே அதிகாரிகள் தான். ஆனா அவங்க தானே தமிழ்நாட்டை அதிகமா ஆட்சி பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை இருக்குது. இதுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சமூகம் குறித்து அறிவுகள் கிட்ட இருக்கிற பிரச்சனைனா
திமுகவின் மீது இருக்கிற ஒவ்வாமை அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்ல ஆமா. என்ன பிரச்சனை? திமுக பற்றி ஒவ்வாமைங்கிறது மட்டும் இல்ல, எல்லா சமூகத்துக்குமே உள்ள பிரச்சனை என்னன்னா, புதிய சிந்தனை, புதிய கருத்தாக்கம், புதிய வாழ்க்கை முறை, புதிய கண்ணோட்டம்னு உள்ள வரும்போது பழமைவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வர்க்க பேதம் இல்லாமல் பீதியாவாங்க. உழைக்க வர்க்கத்தை சேர்ந்தவங்க கூட நாத்திகம் பேசுறான்ப்பா, கடவுள்லன்னு சொல்றான், அவன் முன்னாடி போறதா அப்படிம்பாங்க. சாதி ஒளிணுன்றான், சாதியில தானே கல்யாணம் பண்ணிக்கணும், சாதி இல்லாம எப்படி சொந்த பந்தம் அப்படின்னு நினைக்கிறவங்க மேல் சாதியிலிருந்து கீழ் சாதி வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த ஒவ்வாமை உள்ளவங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா வேற வேற பக்கம் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அணி திரட்டினது அதிமுக. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகன்னு ஒரு கட்சியோ இல்ல தாவேக்கான்ற ஒரு கட்சியோ இருக்கிறது வேற ஒரு வர்க்க நலனை பேணிக்காகத்துக்கு உதவுது. பழமைவாதத்தை, பிற்போக்குத்தனத்தை பாதுகாக்கத்தான் உதவி இருக்குது. இப்ப திமுகவின் கொள்கைகள் இது எடுத்து வச்சு இது தவறுன்னு சொல்றக்கூடிய கட்சி ஏதாவது இருக்குதா? இப்ப எனக்கு தெரிஞ்சு திராவிட கொள்கைகளை விமர்சித்தது சிபிஐ விமர்சிச்சிருக்குது. அவங்க வேற ஒண்ணு சொல்றோம், சாதி ஒழிப்பு போராட்டம் அல்ல, வர்க்க போராட்டம் தான் சாதியை ஒழிக்கணும். அவங்க வேற ஒரு வேலை திட்டத்தை வச்சிருப்பான். கேட்ட ரிசல்ட் சொல்லுவான், வெஸ்ட் பெங்கால் பாரு, கேரளாவை பாருன்னு அவனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குது. அவன் அதுக்காக உழைச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு 100 வருஷம் வரலாறு இருக்குது, அவனுக்கு அதுக்கு தகுதி இருக்குது. இதை தாண்டி ஒரு திட்டத்தோட இருக்கிற கட்சி எதுன்னு கேட்கிறேன். இதை தூக்கிட்டுங்க, இதை மாத்திட்டு நான் என்ன செய்ய போறேன்னு உங்ககிட்ட திட்டம் இருக்குதான்னு கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அவருடைய திட்டம் என்ன? இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்ற அப்சர்வேஷன் அவருக்கு என்ன? அவங்க ஒரு அப்சர்வேஷன் இருக்குது, இந்த சமூகம் வந்து சாதியால் பிளவுண்டு கிடக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது, இது வந்து சனாதன சதி, பார்ப்பனிய சதி, பார்ப்பனிய மேலாதிக்கத்தின் நலன்களுக்காக சமூகத்தால் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம், ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், தீண்டாமை எல்லாமே இதுக்கு காரணம், இதுக்கு தீர்வு ஏற்படணும், அதுக்கு சமூக நீதி கொள்கை, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கு, இன்க்ளூசிவா வந்து சொசைட்டியை மாற்றணும், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னு இவங்களும் சொல்லுவாங்க. இவங்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னா வர்க்க ரீதியா பார்ப்பாங்க. இது இல்லாம இவங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது, அப்சர்வேஷன் என்னன்னு கேட்கறேன். அம்பேத்கருக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்குது, மார்க்சிஸ்டுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்குது, திராவிட இயக்கத்துக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்குது, டிவிக்கோட அப்சர்வேஷன் என்ன? இலக்கு ஒண்ணுதான், வழிமுறைகள் வேற வேற இருக்குதுன்றதுனால அவங்க ஏதோ ஒரு வகையில ஒன்று சேர்ந்து இயங்குறாங்க. ஆமா, இவங்களுக்கு இலக்கே இல்ல, இதை பத்தின அப்சர்வேஷனே இல்ல, புரிதலே இல்ல. ஆனா வழிமுறையை திருடிக்கலான்னு பாக்குறாங்க. கொள்கை வழிமுறையும் திருடல, நான் திருடி இருந்தா சந்தோஷப்படுறேன்றேன். திராவிட இயக்கத்தின் வழிமுறை என்னெல்லாம் இருக்குதோ அதை திருடி அதிமுக அந்த ரூட்ல போச்சு. இல்ல அதை பாசிட்டிவா பார்க்கலாம். இல்ல, நான் ஏடிஎம்கேயும் டிவிக்கையும் ஒண்ணு கிடையாதுன்றேன். ஏடிஎம்கே திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து பெருசா விளங்கல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க, பெருசா விளங்கல. அவங்க வந்து ரேஷன் கடைன்னு ஒண்ணு தெரியும் இல்லையா, அது ஒன்றிய அரசு கையில இருந்தது. அது யார்கிட்ட கொடுப்பாங்க? தனியார்ட்ட கொடுப்பாங்க, தெரியல. அது தனிநபர்கள் வந்து அவங்க கட்சி காங்கிரஸ்காரங்களுக்கு தான் அது கிடைக்கும், அவங்க வாங்கி அதை பிளாக்ல வைப்பாங்க, கள்ள சந்தையில வைப்பாங்க. அது பெரிய பிரச்சனை. அதை முழுக்க அரசு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது. இன்னைக்கு வந்து நியாய விலை கடைன்னு ஒண்ணு கொண்டு வந்தது கலைஞர் தாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? திமுக தாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை எம்ஜிஆர் விரிவுபடுத்தினாரு தவிர ஒழிக்கணும்னு நினைக்கல. குடிசை மாற்று வாரியத்தை கலைஞர் தொடங்குறார், அது கொண்டு வர்றார். இவர் அதை ஒழிக்கவே இல்லை, அதை விரிவுபடுத்த தான் செஞ்சிருக்கிறார். இது போல திமுக கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் ஒழிச்சு கட்டுற வேலையை அவங்க செய்யலை. அவங்க பேரை போட்டுக்குவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் கட்டுவாரு, முடிக்கிற நேரத்தில் ஆட்சி பேரும் எம்ஜிஆர் வருவார், அவர் பேரை போட்டுக்குவார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கலைஞர் கட்டுவாரு, முடிக்கிற நேரத்தில் ஆட்சி பேரும் ஜெயலலிதா அவங்க பேரை போட்டுக்குவாங்க. திமுக இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம அதை விரிவுபடுத்துவாங்க, அதை மாத்தணும்னு நினைக்க மாட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. விஜய் எந்த விதத்துல அதை மாத்திடுவாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எதுவுமே தெரியலையேன்றேன். இப்போ சாதாரணமா ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய மாநில தலைவர் அவங்க வந்து அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்தில் அவங்க அலுவலகம் இருக்குது. அவங்க வந்து எஸ்ஐஆர் குறித்து இதெல்லாம் வந்து ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அழைப்பு கொடுக்கல, எங்களையும் கூப்பிடணும்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அர்ச்சனா பட்நாயக்கு நடத்தின கூட்டம், அவங்களுடைய அலுவலகம் வந்து எங்க இருக்குது? தலைமைச் செயலகத்தில் இருக்குது. இவர் யாருக்கு கடிதம் போடுறாரு? கோயம்பேடுல அலுவலகம் இருக்குது, அங்க கடிதம். அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துறாங்க, மாநில தேர்தல் ஆணையம். அப்ப யாருக்கு கோரிக்கை வைக்கணும்னு கூட ஒருத்தருக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல, அல்லது ஒரு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளவுதான் அறிவு இருக்குது அப்படின்னா இவங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கறேன். நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அப்சர்வேஷன் கூட உங்களுக்கு இல்லை, யதார்த்தம் என்னன்னு கூட தெரியல, அதை நான் மாத்திரேன் புடுங்குறேன்னு சொல்றதுக்கு முதல்ல இது என்னன்னு தெரியணும். உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் வரக்கூடாதுன்னு சொல்லல, நீ கற்றுக்கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணா 1967 வெற்றி பெற்ற போது, அவர் வெற்றி பெறுவோன்னு நினைக்கல, அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் நின்றிருந்தார்.
அவர் வெற்றி பெறும்னு நினைக்கல. ஜெயிச்சது பிறகு அவர் சொன்னாரு, நாமல் வந்து அவசரப்பட்டுட்டோம், இவ்வளவு சீக்கிரமா நம்ம ஜெயிச்சிருக்க கூடாது. ஏன்னா நம்முடைய தம்பிகள் இன்னும் அனுபவம் பெற்றிருக்கணும், களத்துல வேலை செஞ்சு இன்னும் அனுபவத்துல வந்திருந்தாங்கன்னா இந்த இந்த வேலைகளை இன்னும் சிறப்பா செய்வதற்கு கூடிய ஸ்கில்லோட வந்திருப்பாங்க. 18 ஆண்டுகள்ங்கிறது வெகு குறைவான காலம் அப்படின்னு அவர் கருதினார். 18 ஆண்டுகளே குறைவான காலம்னு ஒரு கருதுறாரு அப்படின்னா, நீங்க ஆரம்பிச்ச 2வது வருஷத்துல ஆட்சி பிடிச்சோன்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அயோக்கியம். விஜய் அவர்கள் ஒரு தலைவனா இருக்க அன்ஃபிட் தான், அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அவர் அதை கத்துக்கணும்னு அவர் நினைக்கல. ஒரு 10 வருஷம் கஷ்டப்படுங்க, கத்துக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தடுப்பு. அன்னைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.